ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, நீங்க நெறைய பேர் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பீங்க. இல்ல புதுசா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல வருவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குது? எந்த பஸ் ஸ்டாப் எங்க போகும்? எந்தெந்த பஸ்ல எங்கெங்கலாம் நிக்கும்? எந்த பஸ் ஏறுனா நம்ம எங்க போகணும்னு நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ சரிங்களா? மறக்காம இந்த மாரி பஸ் விஷயத்துல இல்ல ராணிப்பேட் சார்ந்த எல்லா விஷயத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம பாருங்க நம்ம பேஜ். ஓகே. சரி வாங்க ஃபர்ஸ்ட்டா போயிடலாம். நம்ம ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல பெரிசா இருக்கிற ஒரே ஒரு ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை டூ பெங்களூர் ஹைவே தான் சொல்லுவாங்க. எல்லாருமே தெரியும். அதுல மேக்ஸிமம் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆற்காடு. ஓகே. ஆற்காட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நீங்க உங்களுக்கு மேக்ஸிமம் ஆற்காடு கிட்ட போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா பஸ்ஸுமே கிடைக்கும். நைட் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆற்காட்டுக்கு அப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாலாஜா தாண்டி விசி மோட்டர் பக்கத்துல வந்து இருக்கும். அங்க ஓரளவுக்கான பஸ் எல்லாமே நிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு நீங்க கீழ வந்தீங்கன்னா, அந்த காவேரி பக்கம்னு ஒரு இடம் இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகும். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, காவேரி பக்கம் பஸ் ஸ்டாப்ல நிக்காது. அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பஸ் நிக்கும். சரியா? அதுக்கப்புறம் ஷோலிங்கர், வாலாஜா, அரக்கோணம். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ்ஸோ, அதுக்கப்புறம் நார்மல் இருக்கிற எல்லா பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா அங்கே அவைலபிளா தான் இருக்கும். நீங்க லொகேஷன் இந்த லோக்கல் லொகேஷன் வரதா இருந்தா இது பாருங்க. நீங்க வந்து ஸ்பாட் டு ஸ்பாட் நீங்க போனோம்னா, சென்னை டு பெங்களூர் ஹைவே அந்த ஹைவேக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே அங்க இருக்கும். சரிங்களா? எல்லா பஸ் வசதியுமே உங்களுக்கு இருக்கும். சரியா? நீங்க புக்கிங் பஸ் பண்றதாலும், இல்லாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லாங் ட்ரிப் படிக்கிறதா இருந்தாலும், நீங்க அந்த இடத்த சூஸ் பண்ணி ட்ராட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அங்கேருந்து லோக்கலுக்கு எல்லா இடத்துக்குமே போயிடலாம். நீங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வரவங்களுக்கு இல்ல ராணிப்பேட்ல விளாக் பண்றதுக்கு வரவங்க, இல்லாச்சும் ராணிப்பேட்ல சுத்தி பார்க்குற வரவங்களுக்கோ, இல்ல ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வரவங்களோ, உங்களுக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போணும் எது நெறைய பேருக்கு தெரியல. சரியா? ஸோ நீங்க லொகேஷன போட்டுக்கங்க. நீங்க அந்த மினி சின்ன சின்ன இடத்துலேருந்து போயிட்டு, நீங்க உங்க இடத்துக்கு எங்கெங்க போகணுமோ, நீங்க அங்க ஸ்டாப்போ, ஆட்டோவோ போட்டுங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹோலோ, ஊபர், ரேபிடோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க. ஓகேவா? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, காட்பாடி அது மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஹோலோ, ஊபர்லாம் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோ, ஊபர்ல ஷேர் ஆட்டோ, லோக்கல் பஸ் இருக்கும். அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி போறது வந்து பெஸ்ட்டு சொல்லுவேன். கண்டிப்பா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கோ இல்லாச்சும் 1 ஹவர்ஸ்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ் இருக்கும். அதனால நீங்க இதை கரெக்ட்டா சூஸ் பண்ணி வாங்க. சூஸ் பண்ணி போங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ், நார்மல் பஸ் மட்டும் தான் அங்க இருக்கு. ஏசி பஸ் எதுவுமே இல்ல. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் இருக்கு அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்றீங்க. ஒரு சிலர் கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஏசி பஸ்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் நாட் அலோடுங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ்ன்றதால ஏசி பஸ் மேக்ஸிமம் வரமாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஏசி பஸ்லாம் சிட்டியில் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம இடத்துக்கு நம்ம கிளைமேட்டுக்கு ஏசி பஸ் வந்து செட் ஆகாது. சரிங்களா? அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்க. திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் காட்பாடி, அரக்கோணம் அந்த சைடில் ஷோலிங்கர் இந்த 3 இடத்துல போனீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு கனெக்டிங் பஸ் தான் இருக்கும். எப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டு நீங்கள் வந்து இப்போ காவேரி பக்கம் வரணும்னா, நீங்க வந்து காவேரி பக்கத்து ஷோலிங்கர், ஷோலிங்கர் டூ காவேரி பக்கம் அது மாரி. இப்போ நீங்க காட்பாடி போணும்னா, ஷோலிங்கர் டூ காட்பாடி இல்ல வாலாஜா அது மாரி நீங்க சில ஜங்ஷன் பார்த்து நீங்க போணும். திரும்பியும் சொல்றேன், எந்தெந்த பஸ் ஸ்டாப்ல பெரிய பெரிய பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குதோ, அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்தந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டேப் பண்ணிட்டு உங்களுக்கு லொகேஷன் தெரியலனா அந்த லொகேஷன் எடுத்துட்டு போங்க. இல்லாச்சும் அந்த லொகேஷன் நீங்க சர்ச் பண்ணி இங்க பக்கத்துல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. வந்து ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து போறவங்களுக்கு பஸ் பத்தி உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. இந்த எல்லா இடத்தையுமே நீங்க போய் கரெக்ட்டா கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. சரிங்களா? சரி ஓகே. இந்த மாரி பஸ் விஷயத்தெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Instagram, Facebook பேஜ் லிங்க் கீழ குடுக்குறோம். அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே.